ஆசைப்பட்ட மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க உங்களை டூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்டா நீங்கள் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? குருவே, நீங்கள் எங்களை டூருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, அந்த சந்தோஷத்தில் ஆடிட்டு இருக்கோம். இந்த பாலடந்த பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களை டூருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்னதான் இந்த பாலடந்த பங்களாவில் இருக்கு? ஏதாவது புதையல் இருக்கும் ராணி, போய் பார்த்துட வேண்டியதான். புதையலாவது கத்திரிக்காயாவது. பழைய காலத்து அரசங்க கட்டடத்தை கட்டி வச்சாங்க, நாம் அதை பார்த்துட்டு தெரிய வேண்டியதான். சரியா சொன்னீங்க, இது பழைய காலத்து கட்டடம் தான். குருவே, இது என்ன கட்டடம்? நாளந்தா பல்கலைக்கழகம். நாக்கில் பல்லு இருக்கு, அது எப்படி கழகம் இருக்க முடியும்? பல்கலைக்கழகம்னா இப்போ யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓஹோ, எனக்கு பல்லில் கழகம்னு கேட்டுச்சு. இது இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியில் உள்ள நலந்தா என்ற பகுதியில் குப்த பேரரசர் முதலாம் குமாரகுப்தன் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம். இவர்களுக்கு பின் வந்த கர்சவர்த்தனரும் இப்பல்கலைக்கழகத்தை ஆதரித்தார். நாலந்தா நகரம் பாட்னாவில் இருந்து தென்கிழக்கே 55 மைல் தொலைவில் உள்ளது. இது குறிப்பாக மகாயானம் புத்த மத கருத்துக்களை கற்பதற்கான சிறந்த இடமாக விளங்கியது. 1197 தில்லி சுல்தானின் படைத்தலைவர் பக்தியார் கில்ஜியின் படை வீரர்களால் நாலந்தா பல்கலைக்கழகம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. உருவாக்குனவனுக்கு தான் அதில் உள்ள கஷ்டம் தெரியும், அழிக்கவே ஈஸியாக அழிச்சிட்டு போயிடுவான். கல்வி கற்ற பல்கலைக்கழகத்தை எல்லாம் அழிச்சிட்டு போயிருக்காங்க. நாலந்தா என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? நாலந்தா என்பதற்கு அறிவை அளிப்பவர் என்று பொருள். இந்த பல்கலைக்கழகம் சுமார் 14 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. இது புகழ் பெற்றிருந்த காலத்தில் திபெத், சீனா, கிரேக்கம், பாரசீகம் போன்ற நாடுகளில் இருந்து மாணவர்களும் அறிஞர்களும் இங்கு வந்து கல்வி கற்றனர். இந்த பல்கலைக்கழகத்தை எப்படி நிர்வகிச்சாங்க தெரியுமா? தானமாக அளிக்கப்பட்ட 100 முதல் 200 கிராமங்களின் வருவாயை கொண்டு நிர்வகிக்கப்பட்டது. இங்க என்னென்ன பாடங்கள் கற்றுக் கொடுத்தாங்க குருவே? மகாயான பௌத்த மத தத்துவங்களுடன் வேதங்கள், தர்க்கம், இலக்கணம், வானியல், மருத்துவம், சாங்கியம் போன்றவைகளும் கற்பிக்கப்பட்டது. இங்கு வடமொழிதான் பயிற்று மொழியா இருந்திருக்கு. இது உலகில் முதலில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஒன்று. யுவான் சுவாங் இப்பல்கலைக்கழகம் குறித்து தனது பயண நூலில் விரிவாக குறித்துள்ளார். யாருன்னு இந்த யுவான் சுவாங்? யுவான் சுவாங் சீன பயணி. புத்த மதத்தை அறிந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கு வந்தார். அந்த காலத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்களும் 1500 ஆசிரியர்களும் இருந்துள்ளனர். ஓஹோ, ரொம்ப புகழ்மிக்க பல்கலைக்கழகம் போல இருக்கே. இந்த பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியர்களில் காஞ்சிபுரத்தை சார்ந்த தர்மபாலர், திங்கநகர் சமதி, சிலாபத்திரர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இப்பல்கலைக்கழகத்திற்கான வருமானத்திற்கு 100 முதல் 200 கிராமங்கள் வழங்கப்பட்டிருந்தன. தற்போது இந்த நாளந்த பல்கலைக்கழகம் 5 பெண்கள் உட்பட 15 மாணவர்களுடனும் 11 பேராசிரியர்களுடனும் 29 ஆகஸ்ட் 2014 திங்கட்கிழமை அன்று முதல் கற்பித்தலை புதுப்பொலியுடன் தொடங்கியுள்ளது. தற்போது நாளந்த பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக அறிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் பீகார் மாநிலம், இதோட தலைநகர் பாட்னா. நாளந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. பீகார் மாநிலம், நாளந்தா பல்கலைக்கழகம். பீகார்ல 4 அலந்தா இருக்கு, அதான் நாளந்தா பல்கலைக்கழகம். இந்த வளைவுக்கு நேர் கீழே இருக்க இடம் தான் நாளந்தா பல்கலைக்கழகம். குருஜி, எங்களை எல்லாம் பழைய காலத்து மாடி வீட்டை பார்க்க தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அட பாப்பா, மாடி வீடு இல்லை, இதுதான் விக்ரமசீலா பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் ரொம்ப பெருசா இருக்காங்க, இது வந்து மாடி வீடு மாதிரி தானே இருக்கு. பால பேரரசு காலத்தில் நந்தல் காலத்திலும் தற்காலிக பீகார் மாநிலத்தில் பௌத்த சமயத்தின் முக்கிய கல்விக்கூடமாக இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகம் விளங்கியது. இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவனது யார் குருவே? பால பேரரசை சார்ந்த தர்மபால விக்ரமசீலா பௌத்த கல்வி நிறுவனத்தை நிறுவினார். இந்த கல்வி நிறுவனத்தை தில்லி சுல்தான் முகமது பின் பக்தியார் கில்ஜியின் படைகள் முற்றிலுமாக சிதைத்து விட்டன. பண்டைய விக்ரமசீலா நகரம் தற்காலிக பீகார் மாநிலத்தின் பாகல்பூர் மாவட்டத்தின் ஆண்டிசக் என்ற கிராமத்தின் பெயர் கொண்டுள்ளது. இந்த கிராமம் பாகல்பூரிலிருந்து கிழக்கில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் கல்வி பயின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பீகார் மாநிலம், இதோட தலைநகர் பாட்னா. இந்த பீகார் மாநிலத்தில் தான் நாளந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. அதே போல விக்ரமசீலா பல்கலைக்கழகம் இதுவும் பீகார் மாநிலத்தில் தான் இருந்திருக்கு. இந்த வளைவுக்கு நேரே ஆப்போசிட் டைரக்ஷன்ல விக்ரமசீலா பல்கலைக்கழகம் இருக்கு. குருஜி, இது என்ன பல்கலைக்கழகம்? தட்சசீலம் பல்கலைக்கழகம். ஆமா குருஜி, இந்த பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்கு? பாகிஸ்தானில் இருந்த பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான தொல்லியல் சார்ந்த இடமாகும். இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் கூட இருந்துச்சு, அப்படிதானே? ஆமா, சரியா சொன்ன.
இஸ்லாமாபாத் தலைநகர் பகுதி மற்றும் ராவல்பிண்டி வடமேற்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் பெருந்தலை நெடுந்தலையினை அடுத்து உள்ளது. தட்சசீலம் கடல் மட்டத்திலிருந்து 549 மீட்டர் அடி உயரத்தில் உள்ளது. இது அருகில் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட ஜவுலியின் விகாரை உள்ளது. இது தொன்மையான காந்தார நாட்டின் தலைநகரமாக விளங்கியது. தட்சசீலம் என்று அழைக்கப்பட்ட நகரின் அழிவுகளை இன்றும் காணலாம். இந்து சமயத்தினருக்கு மிகவும் போற்றப்படும் நகரமாகும். தட்சசீலா என்ற பெயர் ராமனின் தமையன் பரதனின் மகன் தக்சனின் பெயரை ஒட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இங்குதான் உலகின் மிக தொன்மையான பல்கலைக்கழகம் இயங்கி வந்ததாக வரலாற்றாளர்கள் நம்புகிறார்கள். இது கிபி 400 வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. கிமு 327 பேரரசர் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது முதலில் தட்சசீல நகரத்தை முற்றுகையிட்டார். தட்சசீல மன்னர் அம்பி அலெக்சாண்டருக்கு யானைகள், குதிரைகள், காளைகள் அன்பளிப்பாக வழங்கி சமாதானம் செய்து கொண்டார். இதுதாங்க பாகிஸ்தான் நாடு. இந்தியாவோட அண்டை நாடு பாகிஸ்தான். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ஒரே நாடாக தான் இருந்துச்சு. 1947 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடாக பிரிந்தது. இந்த பாகிஸ்தான்ல தாங்க தட்சசீல பல்கலைக்கழகம் அமைந்திருந்துச்சு. பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல ராவல்பிண்டியில தட்சசீலம் பல்கலைக்கழகம் அமைந்திருந்துச்சு. இந்தியாவோட கடத்து பகுதியில நாம இருக்கிற இடம் வல்லபி பல்கலைக்கழகம். இது எங்க தெரியுமா இருக்கு? இந்தியாவின் இந்திய குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. பண்டைய இந்தியாவின் முதன்மையான கல்வி கற்றல் நிலையங்களில் இதுவும் ஒன்று. இது கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டு வரை செழித்து வழங்கியது. நாளந்தாவை போல வல்லபியும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் இருந்த மாணவர்களை ஈர்த்து அனைத்து சாத்தியமான மற்றும் சாத்தியமற்ற கோட்பாடுகளை பற்றி விவாதங்கள் நடத்தப்பட்டது. கிபி 780 அரேபியர்களால் இந்த பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்டது. இதாங்க குஜராத் மாநிலம். இதோட தலைநகரம் காந்தி நகர். வல்லபி பல்கலைக்கழகம் இந்த குஜராத் மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வல்லபி பழங்கால முக்கியமான கல்வி நிறுவனங்களில் ஒன்று. வல்லபி பல்கலைக்கழகம் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பசங்களா, நாம இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அல்லது காசி இந்து பல்கலைக்கழகம். குருதி, இந்த பனாரஸ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில அமைஞ்சிருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர் யார் தெரியுமா? பண்டிதர் மதன் மோகன் மாளவியாவால் 1916 காசி இந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தில் 30,000 மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் வசதியுடன் ஆசியாவிலே பெரிய வளாகத்தை கொண்டுள்ளது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் 1300 ஏக்கர் பரப்பளவுள்ள முதன்மை வளாகம் காசியின் பரம்பரை மன்னர் கொடையளித்த நிலத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மிர்சாப்பூர் மாவட்டத்தில் பர்காசாவில் வாரணாசிக்கு ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் தொலைவில் 2700 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி தெற்கு வளாகத்தில் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா வேளாண் அறிவியல் மையம் அமைந்துள்ளது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் 4 கல்வி நிறுவனங்களும் 14 கல்வித்துறைகளும் 140 துறைகளும் உள்ளன. 34 நாடுகளிலிருந்து வரும் மாணவர்கள் எண்ணிக்கை 20,000க்கு கூடுதலாக உள்ளது. இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கியிருந்து படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைக்காக 60 தங்கு விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த பல்கலைக்கழகத்தில் பொறியியல், அறிவியல், மொழியியல், தாளியல், திரள் தொடர்பியல், நிகழ்த்து கலைகள், சட்டம், வேளாண்மை, மருத்துவம் மற்றும் வணிக மேலாண்மை ஆகியவை கற்பிக்கப்படுகின்றன. 2021 தமிழ் மொழி படிப்புகளுக்காக மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரில் தனி இருக்கைகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? பனாரஸை பார்க்கறதுக்கு. அது சரி, இந்த பனாரஸ் எங்க இருக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பனாரஸ் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம் லக்னோ. உத்தரப்பிரதேசத்துல இந்த பனாரஸ் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட இந்த கடத்து பகுதிக்கு நேரே கீழே அமைஞ்சிருக்கு. இந்திய துணைக்கண்டத்தில் தொன்மையான வரலாற்றை கொண்ட மதுரை மாநகரம் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையாக தொடர்ந்து மக்கள் வசித்து வரும் உலகில் உள்ள நகரங்களுள் மிக சிறந்த நகரம். பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய மதுரை தமிழ் மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையது. சங்ககாலம் என குறிக்கப்படும் 4ஆம் நூற்றாண்டு முதல் 2ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் தமிழ் மொழி அரங்குகளை கொண்டு 3ஆம் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்டு தமிழை வளர்த்த பெருமையுடைய நகரம் மதுரை. மௌரிய பேரரசின் அமைச்சர் கௌடில்யர், கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் ஆகியோரின் குறிப்புகளில் மதுரை நகரத்தை பற்றி சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மரபு சின்னமாக பார்க்கப்படும் மதுரை நகரம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டு சங்ககால பாண்டியர், இடைக்கால சோழர், பிற்கால பாண்டியர், மதுரை சுல்தானியம், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், கர்நாடக ராஜ்யம், ஆங்கிலேயர் போன்றோர் மதுரையை ஆண்டுள்ளனர். இவற்றை எல்லாம் விட சிறப்பு என்ன தெரியுமா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களே சாரும். இப்போ நாம காஞ்சிபுரத்தை பத்தி பார்ப்போமா? காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரம். காஞ்சி நகரம் இந்து சமயம், பௌத்த சமயம், சமண சமயங்களின் தலைமையகமாக விளங்கியது. காஞ்சி ஆண்ட பல்லவ மன்னர்களில் பெரும் புலமை படைத்த மன்னவன் மகேந்திரவர்மன் இசை மற்றும் நாடக ஆசிரியர் ஆவார். 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சி நகரத்துக்கு வருகை புரிந்த பௌத்த அறிஞரும் யாத்திரிகருமான யுவான் சுவாங் காஞ்சி நகரம்
6 மைல் சுற்றளவு கொண்டிருந்ததென்றும் வட இந்தியாவின் காசி நகரத்துக்கு இணையான கல்வி நிலையங்களை காந்தி நகரம் கொண்டிருந்ததென்றும் காந்தி மக்கள் கல்வி அறிவு படைத்தவர்கள் எனும் தனது பயண குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழ்நாடு மாநிலம். இந்த தமிழ்நாட்டு மாநிலத்துல தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மதுரை மாநகரில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். இது தமிழ்நாட்டோட மூக்கு. இந்த மூக்குல இருந்து மிடில் பார்ட்ல இருக்கிறது மதுரை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரை. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பல்வேறு கல்வி நிலையங்கள் அமைப்பெற்றிருந்தன. பழங்காலத்தில் பல்வேறு கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மேப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்டையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.